என்னுடைய தாத்தா வந்து 90+. அவர் வந்து அதிகாலையில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளித்து அந்த துண்டை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு சூரிய உதயத்துக்காக காத்திருப்பார். அந்த கரெக்டாக வரும்போது முதல் அந்த கும்பிடு போடுறதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வார். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவருடைய நாள் தொடங்கும். இன்றைக்கும் இது மாதிரி வாழ்கிற பெரியவர்கள் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா மற்றவங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு சரியாக போயிடும். காலையிலேருந்து நைட் வர அவங்க ஒரு கமிட்டடாக ஒரு இது செய்யணும், அடுத்து சாப்பிட்ணும், தூங்கணும், பேப்பர் படிக்கணும், திரும்பவும் கொஞ்சம் சாப்பிட்ணும், நல்ல தூக்கம் போடணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து யார் வீட்டுக்கு வந்தாங்க போனாங்க, யாரோ வந்து சொன்னால் சரி பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோன்னா சரின்னு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் வேற ஒருத்தரை பார்த்தேன், 97 இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக, இங்கே தான் சென்னையில். அவர் காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடம் வந்து அந்த கடவுளுக்கு முன்னாடி உட்காந்து இறை வணக்கம் பண்ணுறாரு. அது அவருக்கு ஒரு பெரிய, அதாவது 45 நிமிடம் அந்த வயதில்ன்றது அவருக்கு மதியம் வரை அவர் தூங்கிடுவார். அந்த அசதி இதுக்கு எந்திரிச்சு தயாராகணும்ல, நேரடியாக உட்காந்து பண்ணிட முடியாது. காலையில் எந்திரிச்சு தயாராகி உட்காந்து அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சு, அப்புறம் அதுக்கு நெய்வேத்தியம் அது இதுன்னு ஏதோ படைச்சு அப்புறமா வந்து சாப்பிட்டு அப்புறம் அவர் படுக்கிறார்ல, மதியம் வரை இவர் பொழுது வீட்டில் யார் வந்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டின்னா அதை பற்றிலாம் அவர் கவலை இல்லை. மதியத்துக்கு மேலே எந்திரிக்கிறாரு, திரும்ப ஒரு சாப்பாடு சாப்பிட்றாரு, ஏதோ லைட்டாக சாப்பிட்றாரு, பேப்பர் படிக்கிறாரு, ஒரு சாயந்தரமாக அவருக்கே பிடிச்ச காஃபி, அவர் இன்னைக்கு வரை அதை காஃபின்றது இன்றைக்கும் இருக்குது, அது சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் டிவியோ மற்ற இதுவோ ஏதோ பார்க்குறாரு. ஒரு 6 மணி 7 மணி போல் தூக்கத்தை நோக்கி போயிடுறாரு. இப்போ இவருக்கு வந்து இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கக்கூடும்? இந்த வீட்டில் வந்து இவரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவரோட தினசரி வாழ்க்கைக்கு கமிட் ஆகிடுறாரு, முழு கமிட்மெண்ட்டோடு இருக்கார்.